அத்தனை அந்த இன அழிப்பு போராட்டத்தினுடைய புகைப்படங்களை தான் கொண்ட கொள்கை பரவலாக்கணும், அது இந்த நாட்டு மக்கள் கிடைக்கணும். ஒரு தமிழ் தேசிய அரசியலை தோழர் தனிமையில் இருக்கும்போது அவருடைய தொலைபேசி கையில் வச்சுட்டு பார்த்துட்டே இருந்தார். அந்த இனப்படுகொலை என்பது மிகப்பெரிய ஒரு அவலம். எல்லா நாடுகளும் சேர்ந்து பண்ணால அதை ஒற்றை மனிதனாக இருக்கிற எங்கள் அண்ணன் வேல்முருகன் சட்டமன்றத்தில் குரல் கொடுக்குறாரு, வெளியில குரல் கொடுக்குறாரு. ஆனா ஒட்டுமொத்த தமிழர்களும் சேர்ந்து குரல் கொடுத்தா எப்படி இருக்கும்? இதை நாங்க இன்னைக்கு நேற்று நடத்துறது ஒரு கருத்தரங்கம் போது மிகப்பெரிய வெற்றி. இவங்க அரசு பணத்தை பயன்படுத்துறாங்க, அவங்க தன்னுடைய பணத்தை கொடுத்து தொண்டர்களை கொண்டாந்து சேர்க்கிறாங்க. இந்த செம்மணி மனித புதைக்குழியோட ஈழ வரலாற்றுக்கான ஒரு போராட்டம் தமிழ்நாடு ஃபுல்லா நடத்த போறாங்க. கண்டிப்பா, அதாவது என் தலைவர் இன்னைக்கு சொல்ல தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காரு, தமிழ்நாடு என்ன செய்ய போகிறது, தமிழர்கள் நாம் என்ன செய்ய போறோம். இன்று ஒன்று பேசி நாளை ஒன்று பேசி நாளை மறுநாள் ஒன்று பேச இன்னைக்கு என்ன பேசுறாரோ அதை நாளை செய்ய. பேசுவதை நீங்க பாருங்க, இன்னைக்கு ஒன்று பேசுவாரு, அதை மறந்து நாளைக்கு ஒன்று பேசுவார். வேல்முருகன் எல்லாரும் வாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து செய்ய சொல்றாருல, இது யார் சொல்லுவா? தமிழின் அன்பு வணக்கங்கள். இன்று ஈழம் தொடர்பான அரசியலை பற்றி பேச தமிழக வாழ்மை கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் தோழர் கண்ணன் உ. கண்ணன் அவர்கள். வணக்கங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஆமா இருக்கு. நீங்க ஆமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க, மகிழ்ச்சி. செம்மணி தொடர்பான கருத்தரங்கம் ஒன்று தியாகராய நகர்ல ஒருங்கிணைச்சிருக்கீங்க தமிழக வாழ்மை கட்சி சார்பாக. அதில் என்ன விவாதிக்கப்பட்டது, அதனுடைய பொருள் என்ன, அது என்ன, நீங்க அடுத்த கட்ட செயல்பாடுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எங்களுடைய கட்சியின் தலைவர் அண்ணன் முத்தமிழன் வேல்முருகனுடைய ஒருங்கிணைப்பில் நேற்றைய தினம் டி நகர் தியாகராஜர் அரங்கில் செம்மணி மனித புதைக்குழி என்ற ஒரு கருத்தரங்கத்தை நடத்தினார்கள். அதில் சில கருத்துரை வழங்குவதற்கு அண்ணன் குளத்தூர் மணி, அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன், அண்ணன் தோழர் சி மகேந்திரன், இது போன்ற எல்லாரும் நிறைய பேர் கலந்துட்டாங்க. அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க. ஈழ விடுதலை போராட்டம் என்பது 1956 தொடர்ச்சியாக நடக்குது. ஆனால் அது 96க்கு பிறகு கொஞ்சம் வீறு கொண்டு தமிழ் தேசத்தில் பிரபாகருடைய தலைமை ஏற்று மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துகிறார்கள். ஈழ விடுதலை போராட்டம் என்பது இன்று நேற்று ஆரம்பிக்கப்பட்டதில்லை. அது ஒரு ஆரிய பார்ப்பனருடைய ஒரு நோக்கத்தோடு சிங்களவர்கள் தமிழ் மக்கள் என்று ஒரு தொடர் போராட்டம். ஆனால் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் தன்னுடைய 13 வயதில் ஒரு தனித்தமிழ்நாடு விடுதலை இயக்கத்தில் பணியாற்றியவர். அதற்கு பிறகு அவர் ஒரு அரசியல் கட்சியில சட்டமன்ற உறுப்பினராக பல்வேறு நிலை பொறுப்புகளாக இருந்த பிறகு கூட அன்றைய காலம் தொட்டு இன்றைய காலம் வரை அவருடைய பள்ளி பருவகாலம் முதல் கொண்டு தமிழீழ விடுதலை போராட்டங்களில் மிக மிக ஒரு ஆர்வம் கொண்டவர், அதை செயலாக்கம் நினைக்கின்றவர். அதுதான் இப்போ தொடர்ச்சியா தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் பேசுகின்ற பல பேர் பேச மறுக்கிற காலத்தில் கூட எங்கள் தலைவர் அண்ணன் வேல்முருகன் தொடர்ந்து தமிழீழ விடுதலை போராட்டத்திற்காக, தமிழீழ மக்களுக்காக பல்வேறு கோரிக்கைகளையும் பல்வேறு போராட்டங்களின் நிகழ்வுகளையும் இன்று வரை நடத்தி கொண்டிருக்கிறார். நேற்று நடந்த செம்மணி மனித புதைக்குழி என்பது ஒரு சான்று. அந்த செம்மணி புதைக்குழியில் மட்டும்தான், மனித புதைக்குழியில் மட்டும் எடுக்கின்ற ஒரு 80க்கும் மேற்பட்ட எலும்பு கூடுகளை இன்று ஆய்வு பண்ணி எடுத்துருக்காங்கல்ல, அதை எங்க தலைவர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த அங்கு நடந்த மிகப்பெரிய ஒரு பேரவலம், பல்வேறு வல்லரசு நாடுகள் எல்லாம் சேர்ந்து நம்முடைய மக்களை கொன்றொழித்தார்கள். ஆனால் அதுக்கான ஒரு சர்வதேச நீதி விசாரணை உலக நாடுகள் இதுவரையும் சொல்லவே இல்லை. அது ஏன் தமிழ் மக்கள் மீது
என்ன கோபம் என்று தெரியவில்லை. ஏன் நம்ம மக்களை அந்நியப்படுத்துகிறார்கள் என்பதுதான் தமிழக வாழ்வு கட்சி தொடர்ந்து தன்னுடைய சக நிகழ்வுல துண்டறிக்கை முதற்கொண்டு. தமிழ்நாட்டுல இந்தியாவுல பதியப்பட்ட ஒரு தேர்தல் அரசியல் கட்சி தான் தமிழக வாழ்வு கட்சி. நீங்க இன்னைக்கு அரசியல் சூழல்ல தேர்தலை ஒட்டி அனைத்து கட்சிகளும் கூட்டணி அதை பற்றி போகும்பொழுது நீங்க ஈழம் தொடர்பான ஒரு, அதாவது பேசுபொருள் இல்லை, நீங்களே சொல்றீங்க பேசுபொருள் இல்லாத ஒரு சூழல்ல நீங்க இதை எடுக்க வேண்டிய தேவை என்ன வருது? இது உங்களுடைய அரசியலுக்கு பயன்படும் நினைக்கிறீங்களா? தமிழ் தேசிய அரசியல் என்பது எங்கள் தலைவர் நேற்று நடந்த செம்மணி அரங்க கூட்டத்தை கூட நீங்க பார்த்துக்கலாம். வந்த அத்தனை தொண்டர்களோட ஒருவர் கூட எழுந்து வெளியே செல்லவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், தமிழ் தேசிய அரசியல் உள்வாங்கி இருக்கிற நாம் தான் இதை நடத்த முடியும். வேல்முருகன் என்ற முத்தமிழன் என்று சொல்லக்கூடிய வேல்முருகனால் மட்டும்தான் இதை போராட்டத்தை எடுத்துக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா தமிழீழ விடுதலை போராட்டத்துல நிறைய பேர் பங்கெடுத்துக்கலாம், பேசியிருக்கலாம். ஆனா தொடர்ச்சியா அதை வெற்றி காணும் நினைக்கிறதா வேல்முருகன். நீங்க அவர் எந்த செயல் எடுக்கிறாரோ முடிக்காம விட மாட்டார். குறிப்பா நீங்க தமிழ்நாடு சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சியும் இங்க இருக்கிறா பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இப்ப நீங்க கேக்குறீங்க, தேர்தல் காலத்துல நீங்க இப்படியா இதை எடுக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. தேர்தல் என்பது எங்களுக்கு வேறு. சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் அழைக்கின்றவர் எங்கள் ஆர்வலர் அண்ணன் வேல்முருகன் அல்ல. இல்ல, அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக அரசியல்ல தங்களுடைய பங்களிப்பை கொடுக்கணுன்றதுக்காக தானே உங்களை தொண்டர்களும் உங்களோட சேர்த்து வந்திருப்பாங்க. அவங்க இதெல்லாம் ஏத்திருக்காங்களா? மகிழ்வாதான். அதுதான் நேற்று நீங்க பாத்துக்கலாம்ல அந்த கூட்டத்திலேயே எங்க தலைவர் இப்ப எங்களை ஈழமண்ணிலோ இல்ல புலம்பெயர் தமிழ் மத்தில எப்படி உருவாக்குனாரோ, நீங்க எல்லா அரசியல் கட்சி மாதிரி எங்க தமிழக வளர்ச்சி நினைக்க கூடாது. நீங்க எங்க கட்சி என்பது அண்மையில நீங்க கடலூர்ல கூட பார்த்திருப்பீங்க. தமிழ் தேசிய போராளின்னு சொல்லக்கூடிய புலவர் கலியவர்மாலுக்கு சமூக நீதி போராளி ஐயா ஆணையத்து கூட நாங்க அங்க ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை நடத்துறோம். ஏன்னா எங்களை வளர்க்குற விதமே அப்படிதான். எங்க தலைவர் எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் கடைசியில் இருக்கிற கிளை தொண்டர்களும் அப்படிதான் இருப்பான். சரி, இப்படியான வளர்ச்சி, அதாவது நிதானமான வளர்ச்சின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க சொல்றது நிதானமான வளர்ச்சி. என்றைக்கு ஆட்சியை பிடிப்பீங்க? எங்களுக்கு ஆட்சியை பிடிப்பது நோக்கம் இல்ல. எங்களுக்கு எங்க தலைவர் ஆட்சிக்கு வரணும், ஒரு பெரிய அதிகார பரவல் நினைக்கல. தமிழ் தேசிய அரசியலை இந்த நாட்டில் நிலைநிறுத்தணும். அதுக்கு என்ன வழி? அதுக்குதான் தொடர்ச்சி. அப்படிங்க அண்மையில சட்டமன்றத்தில் கூட பாத்தீங்கன்னா வாசல்ல நின்றுட்டு அத்தனை அந்த இன அழிப்பு போராட்டத்தினுடைய புகைப்படங்களை ஒரு தனி மனிதன் காட்டுறாருன்னா இது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. ஆனா எங்களுக்கு என்ன வருத்தம்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு தூரம் தமிழ் தேசிய அரசியல் எடுத்துனாங்க ஈழ மக்களுக்காக போராடிட்டு இருக்க எங்களை இந்த நாட்டு இளைஞர்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அது எங்களுக்கு பெரிய மனக்கவலை. இருந்தாலும் நாம் எப்படியாவது இதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் தமிழக வாழ்வு நிகழ்ச்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த செம்மணி மனித புதைக்குழியை நாம் எடுத்துக்கிறோம். நாங்க என்ன சொல்றோம்னா, தமிழக வாழ்வு என்ன சொல்றது, தலைவர் என்ன சொல்ற, நேத்தி கூட அதான் சொல்றாங்க, பேச வந்த அத்தனை ஆளுமையும் அதான் சொல்றாங்க. தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு கொடுக்கணும். ஒன்றிய அரசு ஒரு மிகப்பெரிய சர்வதேச நீதி விசாரணைகள் வேணும். இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, விடுதலை புலிகள் தவறானவர்கள் என்று கட்டுரைகள் மூலம் வெளில வந்துட்டு இருக்கு. அது இல்லைன்னு நாங்க சொல்றோம், அது கிடையாது. 30 லட்சம் மக்கள் இருக்கிற ஒருத்தருக்கு நாடு கொடுக்குறாங்க. இந்த நாட்டுல தமிழ் மக்கள் தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் இருக்கா, உலக பேர் எவ்வளவு பேர் இருக்கா, எங்களுக்கு தனிநாடு இருக்கிறதுக்கு ஏன் எங்களுக்கு அது இல்லையா? இப்போ தமிழீழம் அமைஞ்சிடுது, தமிழீழம் அமைந்திருதுன்னு வச்சுக்கோமே, கூடிய விரைவில் அமைஞ்சிடுதுன்னா வேல்முருகன் அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. எங்க தலைவர் நீங்க அவருடைய கடந்த கால வரலாற்றை இழந்து பார்த்தாலும் சரிதான், அவர் எதுவுமே எதிர்நோக்கி பயணிக்க மாட்டார். தான் கொண்ட கொள்கை பரவலாக்கணும், அது இந்த நாட்டு மக்கள் கிடைக்கணும். ஒரு தமிழ் தேசிய அரசியலை தலைவர் கனவை நினைவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலைவர் முத்தவனுடைய உயர்ந்த நோக்கம், கொள்கை தான். நீங்க இப்போ அரசியல் இப்ப எல்லா கட்சியும் பாத்தீங்கன்னா வாக்குச்சாவடி ஊழல் கூட்டம் போட்டுட்டு இருக்கா. ஆனா எங்கள் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஈழத்தில் அதுதான் நீங்க வியப்பா பாக்குறீங்கல்ல. இந்த மாதிரி இன்னைக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் கூட இன்னைக்கு வேல்முருகனை தான் நம்புறாங்க. ஆனா எங்க தலைவர் விடுதலை எப்படி தொடர்புல இருந்தாங்கிறது அவர் இது வரைக்கும் வெளியே சொன்னது கிடையாது. இல்ல, கடந்த நீங்க சொன்ன அந்த கடலூர் மாநாட்டுல கூட குலத்துமணி அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. அதாவது வேல்முருகன் அவங்க குடும்பமாக இந்த செய்த அர்ப்பணிப்பேன் சொல்லியிருந்தாங்க. அதை இதுல சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அதாவது நீங்க அவருடைய சொந்த ஊர் புலியூர், அது பெரிய முந்திரி காடு நிறைந்த பகுதி, வனம். அதுல இருந்து கடல் தூரம் பாத்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் தான். அதனால அங்க விடுதலை
கடுமையான போராட்ட காலங்களில் பாதிக்கப்பட்ட போராளிகளுக்கு என்னதான் சிக்கல் வந்தாலும் பரவாயில்ல, நமக்கு என்ன தொடர்பு வந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த காலத்துல கூட அண்ணன் தம்பி கூட ஒருத்தர் யோசனை பண்ணுவாங்க. ஆனா அவங்க அண்ணன் தம்பி 5 பேரும் ஒன்னா இருந்து மருத்துவ உதவி, பண உதவி, பெட்ரோல் டீசல் விலைக்கு கொடுத்தோம். அவ்வளவு கொடுத்தாரு. ஏன்னா அந்த தமிழீழ அந்த போராட்டம் தமிழீழ மக்கள்னால அவருக்கு ஒரு மிகப்பெரிய அது ஒரு பெரிய ஈர்ப்பு. நீங்க அவர் தனிமையில் இருக்கும்போது நீங்க பார்த்துருக்கிறது வாய்ப்பு இல்லை. தனிமையில் இருக்கும்போது அவருடைய தொலைபேசி கையில வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த ஈழ போராட்டம் வர்றாரு, ஒரு ஆணையரவு முகாம் எப்படி தகர்க்கப்பட்டது, அந்த விமானங்கள் எப்படி போய் அந்த தரைமட்டமாகிறது, எப்படி போராளிகள் போராடுறாங்க, இதை பார்த்து 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 அந்த அவருக்கு மனசு ஆறாத ரணமா இருக்கு. ஒரு மிகப்பெரிய ரணம். தமிழ்நாட்டில் எல்லாமே சொல்ற இருக்கும்போது தமிழ்நாடு வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்றத்தில் பதிவு பண்ணவர் அண்ணன் வேல்முருகன். இது எத்தனை தமிழர்களுக்கு தெரியல. நீங்க எங்க போய் எங்க வந்தாலும் தமிழ் தேசிய அரசியல் என்பது தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. அதை நாங்க இன்னைக்கு கூட்டல் இருந்தா கூட நாங்க வலியுறுத்துறோம். ஏன் வலியுறுத்துறோம்னா, அந்த இனப்படுகொலை என்பது மிகப்பெரிய ஒரு அபலம். எல்லா நாடுகளும் சேர்ந்து பண்ணால அதை ஒற்றை மனிதனா இருக்கிற எங்கள் அண்ணன் வேல்முருகன் சட்டமன்றத்துல குரல் கொடுக்குறாரு, வெளியில குரல் கொடுக்குறாரு. ஆனா ஒட்டுமொத்த தமிழர்களும் சேர்ந்து குரல் கொடுத்தா எப்படி இருக்கும்? இப்ப புலம்பெயர் தேசங்கள்ல இருக்க தமிழர்கள் கூட நீங்க வேல்முருகனை வந்து பாக்குறாங்கன்னு சொல்றீங்க. அப்படி என்ன கோரிக்கைகள் வந்து அவங்க வெளியே புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து வச்சிருக்காங்க வேல்முருகன்? தமிழீழ போராட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய 70 ஆண்டு கால போராட்டம். அது வந்து பல்வேறு நிலைகளில் வல்லரசு நாடுகளே அஞ்சுகின்ற அளவுக்கு அந்த அமைப்பு இருந்தது இல்லை. அதனுடைய அந்த கதைகளை யாரு சொல்றது, அந்த வரலாற்றுகளை யாரு வந்து மக்களுக்கு சொல்ல முடியும்? நாங்க தான் நேற்று கூட தோழர் மகேந்திரன் சொல்றாரு அவருடைய கருத்தியல் உரையில, முத்தமிழன் என்ற பேர் சரியானது அவருக்கு, நீங்கள் தான் இந்த தமிழீழ போராட்டத்தை குடிமக்கள் போராட்டம் மாற்றணுங்கிறார். அதை பேச வைக்கிறதே வேல்முருகன் தான். அந்த நம்பிக்கையே வேல்முருகன் மேலதான் வச்சிருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? அது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க கண்டிப்பா அவர் எல்லாரும் கைவிட்டாலும் கூட அந்த தமிழீழ போராட்டத்துல வெளிப்போன புலமைந்த தமிழர்கள்லாம் வேல்முருகனை இன்று ஒரு பெரிய பெருநெருப்பா பாக்குறாங்க. இல்ல முந்தின நாள் ஒரு ஜூம் மீட்டிங் நடந்தது, சனிக்கிழமை அன்று ஒரு ஜூம். நான் அதை கேட்டேன். அப்ப அதுல கூட வந்து புலம்பெயர் தேசங்கள்ல பல செயல்பாடுகள்ல இருக்கக்கூடிய செயற்பாட்டாளர்கள் வந்து பேசினாங்க. அவங்க வேல்முருகன் நீங்க செய்யுங்க, நீங்க உங்களாலதான் இதை செய்ய முடியும் அவங்க சொல்றாங்க. இது உங்க கட்சிக்கு ஒரு சுமையா இல்லையா? கட்சி கொள்கையா தானே? கட்சி கொள்கையே தமிழ் தேசிய கொள்கை தானே. அது முக்கியமானது தமிழீழ வரலாறுல. அதுதான் நாங்க இப்போ நீங்க தலைவர் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்ச 3வது மாதத்திலேயே மே 18 நிகழ்ச்சி மாவீரர் முள்ளிவாய்க்கால் நிலைவந்த நிகழ்வை கும்பராட்சி நடத்தினார். தொடர்ச்சியா இன்னைக்கு 14 வருஷம் மாவீரர் நாள் முள்ளிவாய்க்கால் நிலைவந்த நிகழ்வு தொடர்ச்சியா நடத்துகின்ற ஒரு கட்சி தமிழகம். நீங்க அங்க அந்த கூட்டங்களுக்கு நிகழ்வுகள் பார்த்தா தெரியும். கட்சி கொடி ஒரே ஒரு கொடி கூட அது இருக்காது, இருக்கக்கூடாது, அது சட்டம். இப்ப நாங்க தொடர்கிற முள்ளிவாய்க்கால் நிலைவந்த நிகழ்வு வந்தாலும் அங்க எப்படி நடத்தினா அது மாதிரி அந்த மஞ்சள் சிகப்பு கொடி மட்டும் தான் இருக்கணும், வேற அரசியல் கலப்பே இருக்கக்கூடாது. இது எந்த தலைவருக்கு வரும்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்ப அதனோட வெளிப்பாடாதான் உங்களுடைய கட்சியில் கொடியில வந்து அந்த புலிக்கொடியா? ஆமா ஆமா, இது சரியான கேள்வி. ஆமா, நம்ம தொடர்ச்சியா தமிழ் தேசிய அரசியல் பேசிட்டு இருக்கோம். நம்ம ஏன் புலிக்கொடியை ஏற்றக்கூடாதுங்கிற நிலையில தான் தலைவர் ஒரு பெரிய தீர்மானத்தை போட்டு அந்த புலிக்கொடியை அதை ஏற்றிக்கணும். அது இன்னும் எங்களுக்கு வீறு கொண்டு இப்ப அந்த மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக இருக்குது. புலிக்கொடி என்பது இப்போ எங்க தொண்டர் மத்தியில கொண்டாடப்படுகிறது. அப்போ கட்சியின் நிலைப்பாடே ஈழ விடுதலை தான் அப்படின்னும் பொழுது உங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு இதை எப்படிலாம் கடத்த விரும்புறீங்க, எப்படிலாம் கடத்திருக்கீங்க? நேற்று உங்களுடைய கருத்தரங்கம் வந்து வெற்றிதாரா? நேற்றைய கருத்தரங்கம் என்பது செம்மணி மனித புதைக்குழி என்பது ஒரு சான்று. அது தென் இலங்கையாலும் வட இலங்கையாலும் எல்லா இடத்துலையும் சோதிச்சு பார்க்கணும் தான் நம்ம சொல்றோம். தொடர்ச்சியா 1956 இருந்து போராட்டம், அது தொடர்ச்சியா அப்படியே நடந்துகிட்டு இருக்குல்ல உங்களுக்கு அந்த போராட்டத்தின் விளைவு. இதை வந்து நாங்க இன்னைக்கு நேற்று நடத்துறது ஒரு கருத்தரங்கம் என்பது மிகப்பெரிய வெற்றி. இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்கல்ல, வேல்முருகன் ஒரு கருத்தரங்கம் நடத்துறாரு. நீங்க இன்னைக்கு காலகட்டத்துல அதிமுகவினுடைய பொதுச்செயலர் எடப்பாடி சுற்றுப்பயணம் போறாரு. தமிழ்நாடு முதலமைச்சர் ஓரணியில் தமிழன் போறாங்க. இவங்க அரசு பணத்தை பயன்படுத்துறாங்க, அவங்க தன்னுடைய பணத்தை கொடுத்து தொண்டர்களை கொண்டாந்து சேர்க்கிறாங்க. ஆனா அப்படி இல்லை, நாங்க தன்னுடைய உணர்வால் தன்னுடைய எங்க தலைவர் ஊட்டி அந்த உணர்வால் வருகின்ற கூட்டம் அது எப்படி வெற்றி தானே எங்களுக்கு. எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க? உங்களுடைய அந்த கருத்தரங்கத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் என்ன?
அந்த கருத்தரை அந்த கூட்டத்தில் நம்ம தலைவர் என்ன முடிவெடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு 4 தீர்மானங்கள் முழுசா அந்த புலம்பெயர்ந்த தமிழர்களுக்காக வச்சாங்க. அதில் முக்கிய தீர்மானம்னா தலைவர்கள் மற்றவர்கள் எல்லாம் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, தலைவர்கிட்ட நீங்கள் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும். இதுக்கு ஒவ்வொரு மாவட்டம், ஒருங்கிணைந்த மாவட்டம் பெரியா இப்போ அடுத்த வாரத்தில் இல்லை அதுக்கு அடுத்த வாரம் தலைவர் தேதி அறிவிக்கிறதா இருக்கிறாங்க. இந்த செம்மணி மனித புதைக்குழியினுடைய ஈழ வரலாற்றுக்கான ஒரு போராட்டம் தமிழ்நாடு ஃபுல்லாக நடத்த போகிறாங்க. இப்போ நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கோம், அந்த அரங்கு சின்னது தான், ஆனால் வெளியில் நின்னது 2 பங்கு கூட்டம் வெளியில் போச்சு. ஏன்னா தலைவர் வந்து முக்கிய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் மட்டும்தான் வரும்னு சொன்னாங்க. அது மட்டும்தான், அவங்க மட்டும்தான் வந்து காணொலி வாயிலா அவங்க மட்டும்தான் குரல் பதிவு போட்டாங்க. ஆனா அதையும் நோக்கி அடிக்க வராங்கல்ல. நான் இப்ப சொன்ன மாதிரி அண்ணா திமுக ஒரு பக்கம் பணபலத்துல பண்ணா கூட எங்களுக்கான ஒரு நமக்குன்னு ஒரு பலம் இருக்கு. தமிழ்நாட்டுல பலவா இருக்கு. உங்களுக்கு யாரும் பேசலையே, தமிழீழ பிரச்சனை பேசுறாங்களா? இப்போ உங்களுடைய கட்சி மற்ற மாற்று கட்சிகள் அந்த கருத்தரங்கத்துல கூட முந்தின நாள் நடந்த ஜூம் வாயிலாக நடந்த கலந்துரையாடல கூட வேல்முருகன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எல்லா கட்சிகளையும் இணைக்கணும். அது நாம் தமிழா இருந்தாலும் பரவாயில்ல, பிஜேபியா இருந்தாலும் புலம்பெயர் தமிழர்கள் வந்து நீங்க எல்லாரையும் ஒருங்கிணைச்சு வேலை செய்யுங்கன்னு சொல்லியிருந்தாரு. அப்படி ஒருங்கிணைச்சு வேலை செய்யும் பொழுது நீங்க அதுல ஈடுபடுவீங்களா? கண்டிப்பா. அதாவது என் தலைவர் இன்னைக்கு சொல்ல தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காரு, தமிழ்நாடு என்ன செய்ய போகிறது, தமிழர்கள் நாம் என்ன செய்ய போறோம், உலகம் பூரா பரவி இருக்கின்ற தமிழர்களுக்கான வாழ்வு எப்ப தீர்க்க போறோம், நீ யாரு வேணாலும் தலைமையேற்றுங்க, நானும் உங்க கூட வரேன். இது யார் சொல்லுவா? ஆனா அங்க வரத்துக்கு தயாரா இல்ல. அது எது தடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? அது வந்து அது எப்படி சொல்றது, அதிகார பரவல் தான். அவங்க யாரு அதிகாரம் பிடிக்கிறது, இவர் எப்படி அப்படிங்கிறது நினைக்கிறது. அதுதான் இப்ப நம்ம வந்து தமிழீழ போராட்டம் வந்து வரலாறு வந்து வெற்றி பெறாததுக்கு ஒரு காரணம். அதுதான் பின்னடைவா இருக்கும். கண்டிப்பா. நீங்க கர்நாடகாவில் வந்து காவேரியில தண்ணி தரணும்னு ஒட்டுமொத்த கர்நாடகாவும் ஒன்னாயிக்கிறான், தமிழ்நாடு தண்ணி கூட கூடாது இல்லையா? நீங்க இங்க மட்டும்தான் சாதியால் மதத்தால் கொல்லப்பட்டு கிடக்கலாம் தமிழர். நீங்க இதே சிங்கப்பூர், மலேசியா, மற்ற நாடுகளை பாருங்க, இங்க இருந்து போயிருக்கின்ற தமிழர்கள் வேலைக்கு போன அத்தனை பேர் தமிழா இருப்பான். அங்க சாதி வராது, மதம் வராது. இங்க சாதி மதத்தின் பெறால் ஒரு பெரிய பிளவு இருக்கிறதுனாலதான் நாம வந்து ஈழ மக்களுக்கான ஒரு குரல் அவங்க ஒட்டுமொத்த மக்களுடைய குரலாக கொடுக்க முடியல. தமிழ் அரசியல்ல வந்து தமிழக வாழ்மை கட்சியும் சரி, நாம் தமிழும் கிட்டத்தட்ட அதே குரலா தான் ஒழிக்கிறாங்க. ஆனா இங்க தமிழக வாழ்மை கட்சியும் நாம் தமிழும் கூட ஒன்னா சேர்ந்து பயணிக்க முடியாத சூழல் தமிழ்நாட்டில். நான் எங்க தலைவர் எடுக்கிற கொள்கை என்பது அதை வந்து நீர்த்து போக செய்ய மாட்டார். இன்று ஒன்று பேசி நாளை ஒன்று பேசி நாளை மறுநாள் ஒன்று பேச மாட்டார். இன்னைக்கு என்ன பேசுறாரோ அதை நாளைக்கு செயல் வடிவாக்குவார். நாம் தமிழ் கட்சி அப்படி இல்லை. ஈழ விஷயத்துல அப்படி இல்லை. ஈழ விஷயத்துல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் நீங்க அவருடைய மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் பேசுவதை நீங்க பாருங்க. இன்னைக்கு ஒண்ணு பேசுவாரு, அந்த மரத்துல நாளைக்கு ஒண்ணு பேசுவார். இல்ல நான் வந்து குறிப்பா ஈழ அரசியலே கேட்கிறேன். ஈழ அரசியல் அப்படி இல்லையா? ஏன்னா அதன் அடிப்படையில கட்டப்பட்ட ஈழ அரசியலை விட்டுட்டாங்க. அவரு சீமான் முழுசா ஈழ அரசியல் ஈடுபடான்னு நினைக்கிறீங்களா? இல்ல நான் கேட்கிறேன், உங்களை ஈடுபடலையான்னு கேட்கிறேன். இல்லையே, எங்க ஒரு தொடர்ச்சியா போராடுறாரு. நேற்று கூட ஒரு போராட்டம் செம்மணி தொடர்பாக நான் கூட என் தலைவருக்கு இப்போ ஒரு சின்ன ஒரு கூட்டத்தை நடத்திட்டு போயிடலாம். இப்ப நானே இப்போ மற்ற தலைவர்கள் தமிழ் தேசிய பேர் எல்லாம் அண்ணன் சீமான் கூட சொல்றேன், ஏன் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஏன் வரமாட்டேங்கிறீங்க? நாங்க மனம் திறந்த மடல் எங்க தலைவர் சொல்றாரு. 14 வருஷம் சொல்லிட்டு இன்னைக்கு சொல்ல, நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்வி. வேல்முருகன் எல்லாரும் வாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து செய்யும் சொல்றாருல, இது யாரு சொல்லுவா? இல்ல மீண்டும் இந்த குரலை வந்து வேல்முருகனோட குரலா உங்க வாயில இருந்து கேட்கிற மாதிரி நீங்க இன்னைக்கும் நாம் தமிழருக்கு அழைப்பு கொடுக்குறீங்களா? தொடர்ச்சியா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தமிழ் சமூகங்களுக்கு நாங்க குரல் கொடுப்போம், அழைப்பு கொடுப்போம். ஆனா வர்றதுக்கு அவங்க தயங்குறாங்க. அதான் உண்மை. நீங்க இவருடைய வரலாறு என்பது வேறுங்க. நீங்க அவர் எல்லாருமே தோழர் தான் கூப்பிடுறாங்க தலைவர். அந்த தோழர்னாலே அது உங்களுக்கு புரியும் இல்லையா? அங்க அப்படி இல்லை. நாம் தமிழர் ரெண்டா மட்டும் போதுமா? எல்லா தமிழரும் ஒன்றானதான் நாம் தமிழர் வர முடியும் இல்லைங்களா? அது இல்லை. அவர் கீழே இருக்க சாட்டத்திலாம் ஒரு திறந்தார். வெளியேற்றி கூட பார்த்தேன் ஒரு காணொலியில, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாரு ஸ்டாலின், டீ சாப்பிட்டீங்களான்னு கேட்டாரு, யாருக்கா சக்கரை போடணுமான்னு கேட்டாரு. ஆனா நேற்று பேசின பேச்சு அவங்களோட கொள்கை எதிரியாவே திமுக தானே வச்சிருந்தாங்க. ஆமா, ஈழ அரசியல பேசுறதுக்காக தான் போயிருப்பாரு ஸ்டாலின் சந்திக்க. இப்போ நாங்க திமுக கூட்டணியில் இருக்கிறோம் இல்லையா? திமுக கூட்டணியில இன்றும் நாங்க தொடச்சிட்டு இருக்கிறோம். அதை வந்து மாற்றுக்கிறது இல்லை. ஆனா எங்க தலைவர் அண்ணன் வேல்முருகன் சட்டமன்றத்திலும் சரி, வெளியிலும் சரி, ஊடகத்திலும் சரி ஈழ பிரச்சனை பேசாம இருக்கிறாங்களா? வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவருடைய வாய்ப்பு அதாவது இந்த சந்து கிடைக்கிறது கூட நம்ம பயன்படுத்திக்கணும், பயன்படுத்துறாரு. அந்த மாதிரி ஒரு அவ்வளவு ஒரு
ஞாபக சக்தி அந்த அளவுக்கு தினம் தினம் மக்களை நினைத்து நினைத்து சிந்தித்து வரக்கூடியவர் தான் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். சீமான் வந்து அப்படி இல்லைன்றீங்க. சீமான மரியாதை சீமான் அந்த அளவுக்கு இல்லை. அப்படி இருந்தா நாம கூட இணைஞ்சு போறாங்களாம. ஒருவேளை அவரு இணைஞ்சு போறாருன்னா இன்னும் கூட கட்சி வலுவிழந்துரும் நினைச்சிடறாரு. இருக்கலாம், அது அவருடைய கருத்தா இருக்கலாம். நாம அப்படி இல்லை, எங்க தலைவர் அப்படி நினைக்க மாட்டாரு. ஏன் அப்படி நினைச்சிருந்தா தேசிய கட்சியில இருக்கிற தோழர் மகேந்திரன் ஏன் கூப்பிடாரு? நீ பாக்கணும்ல. தோழர் தியாக ஏன் கூப்பிடாரு? தோழர் தியாக ஏன் கூப்பிடாரு? கோவை ராமகிருஷ்ணன் ஏன் கூப்பிடாரு? குளத்தூர் மணி ஏன் நேற்று கூட நாங்க நிறைய பேர் கூப்பிடலான்னு முடிவு பண்ணியிருந்தாரு. ஆனா மக்கள் உட்கார மாட்டாங்கிறதுக்காக தான் ஒரு 4 ஆளுமைகளை மட்டும் பேச அனுமதிச்சார். இப்போ ஈழம் தொடர்பான அரசியல் என்றை முடிவடையும், அதை தமிழக வாழ்வு கட்சி எவ்வளவு நாள் தொடர்ந்து முன்னெடுக்கும்? தமிழக வாழ்வுரிமை கட்சி கடைசி தொண்டர்களுக்கு வரைக்கும் ஈழப்போராட்டத்தை தொடர்ந்து ஆதரவு. அது ஒன்றும் இந்த மாற்று கருத்து இல்லை. இது பேசி வாய் பேசிட்டு போகிற தலைவர் வேல்முருகன் இல்லை, செயலாக்கம் தருகின்ற தலைவர் வேல்முருகன். உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ஈழ அரசியலில் உறுதியாக நீங்க தொடர்ந்து நிற்கணும், அந்த மக்களுக்கான உரிமை குரலா உங்களுடைய தமிழ் வாழ்மை கட்சி குரல்கள் வந்து ஒழிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு உங்களுடைய நேரத்துக்கு மிக நன்றி. ரொம்ப நன்றி. கண்டிப்பா அண்ணன் வேல்முருகன் ஒரு தூய தமிழர் ஆட்சியை தமிழ்நாட்டில் நிலைநிறுத்துவார். நன்றி, வணக்கம்.